டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராடிய விவசாயிகள் மீது காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்திய ஒன்றிய அரசை கண்டித்தும், குறைந்தபட்ச ஆதரவு விலை சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்றுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாடு முழுவதும் இன்று விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டிலும் பல்வேறு அமைப்பினர் ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குறிப்பாக நீடாமங்கலம் ரயில் நிலையத்திற்கு வந்த ஏராளமான விவசாயிகள் தண்டவாளத்தில் அமர்ந்து ரயிலை மறித்ததால் பரபரப்பு நிலவியது. டெல்லியில் நடைபெறுகின்ற விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் இன்றைய தினம் நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்துகிறது. விவசாயிகளின் கோரிக்கையாக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும், சுவாமிநாதன் குழு அறிக்கையை அமல்படுத்த வேண்டும், ஆதார் நெல்லுக்கு கரும்புக்கு ஆதார விலை பிக்ஸ் பண்ண வேண்டும் என்ற காரணத்தை வலியுறுத்தி நாடெங்கும் இன்றைய தினம் ரயில் மறியல் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது விவசாயிகள் சங்கம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலும் 4வது நடைமேடையில் நின்ற வைகை ரயிலை மறித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அவர்கள் மோடி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மோடி கொடுத்த வாக்குறுதிகளை மத்திய அரசே நிறைவேற்று. சிவகங்கையில் ஐக்கிய விவசாயிகளின் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதற்காக முழக்கம் எழுப்பியபடி வந்த விவசாய சங்கத்தினர் ரயில் நிலையத்திற்குள் செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதேபோல் காரைக்கால், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பியபடி விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.